மற்றும் ஒரு முக்கிய செய்தி, பாஜக மாநில தலைவராக நயினா நாகேந்திரனுக்கு தேர்தல் விதிமுறைகள் இல்லை என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிஷ் இணைப்பில் உள்ளார். ஹரிஷ், பாஜக மாநில தலைவராக நயினா நாகேந்திரனுக்கு தேர்தல் விதிமுறைகள் இல்லை என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, சற்று தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு விதிமுறைகள் போன்ற அறிக்கை ஒன்று வெளியாகியிருந்தால் அதில் குறிப்பாக பாஜகவில் 10 ஆண்டு பணிபுரிய வேண்டும். மேலும் பாஜகவில் பணியாற்றும் தலைமை, அதாவது பொறுமை செயலாளர்கள், அவர்கள் ஒரு 10 பேரிடம் ஒப்பந்தம் வாங்கிதான் அந்த பதவிக்கு வர வேண்டும் என எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தற்பொழுது பாஜக மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் தேர்தலுக்கு விதிமுறைகள் எதுவும் இல்லை என அறிவித்திருக்கிறார்கள். அதனால் அவர் நாளை அவர் மாநில தலைவருக்கான தேர்தலுக்கு மனு தாக்கல் செய்ய உள்ளார். குறிப்பாக அந்த தேர்தலின் விதிமுறைகள் தமிழ்நாடு தேர்தலுக்கான நாளை ஏப்ரல் 11ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் தொடங்கி இருக்கிறது. அதனோடு தொடர்ந்து ஏப்ரல் 12ஆம் தேதி தேர்தலானது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய பாஜக மாநில தலைவர், அதாவது யார் என்று அறிவிக்கிறது ஏப்ரல் 13ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணவேணி, பாஜக மாநில தலைவர் போட்டிக்கு நயினா நாகேந்திரனுக்கு விதிமுறைகள் இல்லை என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிஷ்.